நாளை முதல் மறுபடியும் கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டத்தில் அதிகரிக்க போது. இன்றைக்கே நிறைய இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், சில இடத்துல சாரல் மழை போல பதிவானது நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். நாளை முதல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை எந்த தேதிகள்ல பதிவாகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அநேக மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாம இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கு எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. வெயில் அதிகமாக இருந்த பகுதிகள் எங்கெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருந்தது போல உணரப்பட்டதோ அந்த பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்க போகிறது. அடுத்து வரக்கூடிய ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில். ஆகவே 10 நாட்களும் விட்டு விட்டு சில இடங்கள்ல மழை பகுதி பகுதியாக வந்து பதிவாகும். ஒரே நாள்ல எல்லா மாவட்டங்களிலும் மழை வரல அப்படின்னாலுமே கூட ஒரு சில மாவட்டங்கள்ல நாளைய தினங்களிலும், ஒரு சில மாவட்டங்கள்ல நாளை மறுநாளிலும் நமக்கு பரவலாக மழை கிடைக்கும். அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது தான் மிக தெளிவா நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு கேடிசிசியில் மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் என சொல்லக்கூடிய அந்த மிதமானது முதல் கனமழையானது இந்த 4 மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறமா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் லேசானதுலேருந்து மிதமான மழை. அவ்வப்போது நமக்கு அந்த தரை நனைய மழை பொழிவுகள், அவ்வப்போது சில நேரங்களில் அந்த மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே வந்து பதிவாகும். இது எல்லாமே குறுகிய நேர மழை பொழிவு தான். நீண்ட நேர மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஷார்ட் டேர்ம் ரெயின்ஃபால், அதாவது ஒரு குறுகிய நேரத்தில் நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். பெரிதளவில் கனமழை தீவிரம் இருக்காது. அதாவது எப்படின்னா ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற மாதிரி, இல்லை ஒரு மிக கனமழை ரெட் அலர்ட் கொடுக்குற மாதிரி, அப்படி இல்லைனா கூட ஒரு மிக கனமழை என்று சொல்லக்கூடிய அந்த 10லேருந்து 15 சென்டிமீட்டர் மழையெல்லாம் இருக்க போகிறது இல்லை. நமக்கு பெய்ய போகிறதே 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான். அந்த அளவுக்கு தான் நமக்கு மழை வாய்ப்புகளும் இருக்க போகுது. அதனால் மழை வரப்போகுதுன்னு நீங்கள் ரொம்ப பெருசாக அப்படியே எதிர்பார்த்துடக்கூடாது. ரொம்ப பயங்கரமாக மழை வரப்போகுது போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ பெரிய அறிவிப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிதாக எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்காக தான் எத்தனை சென்டிமீட்டர் மழை வருங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். 3லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான். குறிப்பாக வந்து அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டும்தான் மிதமானதுலேருந்து கனமழை. மற்றது எல்லாமே லேசானது முதல் மிதமான மழை தான். கடலூர் ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், அனைத்து பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும். டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்க போகுது. நமக்கு நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் கணிசமாக நமக்கு மழை பொழிய ஆரம்பிக்க போது லேசானது முதல் மிதமான மழையாக டெல்டாவில் நாளையும் நாளை மறுநாளும் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் கனமழையாக தொடர்ந்து பதிவாகும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம். சொல்லக்கூடிய நாளில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சில பேர்லாம் வந்து டெய்லி ரெயின் வருமானு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தினமும் வந்து கனமழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. தினமும் வந்து கனமழை வராது. அப்படி உங்களுக்கு தினமும் கனமழை வந்துச்சுன்னா எல்லா மாவட்டங்களும் வெள்ளத்தில் தான் மிதக்கணும். யாருமே வந்து பேருந்துகளிலேயோ இல்லை நம்ம வந்து நம்ம வைத்திருக்கக்கூடிய வாகனங்களிலோ நம்ம வந்து பயணிக்க முடியாது. படகுல தான் பயணிக்கணும். ஒவ்வொரு நாளும் எங்கே போயிட்டு வரணுனாலும் போட்டில் தான் போயிட்டு வரணும், டெய்லி நமக்கு ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா. அதனால் தினந்தோறும் மழை வாய்ப்புகள்லாம் எதிர்பார்க்காதீங்க. வருஷத்தில் நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழை வரும்போது நல்ல மழை கிடைக்கும். அதுக்கப்புறம் மழை ஓய்வு கொடுக்கணும், அது ஓய்வு கொடுத்து தான் ஆகும், வேறு வழி கிடையாது. தினந்தோறும் வந்து கனமழை வரணும், தினந்தோறும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடணும் அப்படின்னா எல்லாருமே ஒரு படகு ஒன்று வாங்கி வைத்துக்கொண்டு அந்த படகுல தான் நம்ம போயிட்டு வரணும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு தேவை கிடையாது. அதனால் இந்த மழையினால் எந்த ஒரு பகுதிகளும் பாதிக்கப்படாது. தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பும் இல்லை. கனமழை தீவிரம் காரணமாக எந்த ஒரு மாவட்டத்திலும் எந்த ஒரு தேதிகளிலும் கனமழை பாதிப்புகள், அதாவது இயல்பு வாழ்க்கை முடங்குற அளவுக்கு, ஒரு இயல்பு வாழ்க்கையை சராசரியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து நிறைய இடங்கள்ல போயிட்டு வருவோம். இது போன்ற அந்த இயல்பு வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் பாதிப்பும் இருக்காது. எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் தான் இந்த மழை பொழிவு சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்தில்
பதிவாக போகுது. மற்ற இடங்கள் அதுவும் இந்த கேடிசிசி மட்டும்தான் மிதமானதுலேருந்து கனமழை. மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான். அதேமாதிரி உள் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கேட்குறீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற வட தமிழக உள் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த உள் மாவட்டங்களிலும் நம்ம வந்து சொல்லிடுறோம். ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து நிறைய இடங்களில் பகுதியாக நமக்கு பரவலாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் அநேக இடங்களில் பரவலாக விட்டு விட்டு சில நேரங்களில் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது. உள் மாவட்ட பகுதிகளில் பகுதியான மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. மழை இல்லாத இடங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு சரியாக மழையே வரலைங்க அப்படின்னு சொல்லி எந்த மாவட்டமும் சொல்லலாம் முடியாது. ஏற்கனவே பெங்கல் புயலில் எல்லாமே வெள்ளம் பாதித்த பகுதிகள் கிருஷ்ணகிரி, தருமபுரியெலாம் மழையே வரலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. வடகிழக்கு பருவமழையில் சரியான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பெங்கல் புயலில் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. அதனால் தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம், மழையே வரல, ஒரு சொட்டு கூட மழை வரல, அந்த மாதிரிலாம் எந்த மாவட்டங்களும் கிடையாது. எல்லா பகுதிகளுக்குமே வடகிழக்கு பருவமழை நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்துட்டு தான் போயிருக்கு. அதனால் அடுத்த வருடம் கோடை காலங்களில் சுலபமாக தப்பிக்க முடியும். எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த வருஷம் வரக்கூடிய கோடை காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, சுலபமாக நம்ம தப்பிக்க முடியும். அதேமாரி தென்மேற்கு பருவமழையும் சீக்கிரமாக அந்த மே ஜூனில் ஆரம்பிச்சிடுங்கிறதுனால கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டத்திற்கு பரவலாக நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிடும். ஜூன், ஜூலை மாதங்களிலும் உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது. அதனால் மழை வரலன்னு சொல்லி நீங்களாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யலையோ அந்த பகுதிகளுக்கும் கனமழை எதிர்பாருங்க. அநேக இடங்களிலும் விட்டு விட்டு நமக்கு கனமழையானது தொடர்ந்து இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்திற்கு இந்த மாத இறுதியிலையும் அதே மாதிரி ஜனவரி மாத தொடக்கத்திலும் தென் மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைக்கும். அதனால் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு பகுதியாக மழையாக இருக்கும். பகுதியாக மிதமான மழை கிடைக்கும். விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். அந்த மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது எப்போ தொடங்கும்னா இந்த மாத இறுதியிலையும் ஜனவரி முதல் வாரத்திலும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் மிதமான மழையும் பகுதியாக சில இடங்களில் கனமழையுமாக இருக்கும். ஆகவே மிக கனமழை மற்றும் அதி கனமழை, அதிதீவிர கனமழைக்கு தமிழ்நாட்டில் பேச்சுக்கு இடமே கிடையாது. தற்போது நிலவரப்படி நமக்கு தமிழ்நாட்டில் வந்து மழை வாய்ப்புகள் மிதமான மழையும் கனமழையுமே இருக்கே தவிர மிக கனமழை மற்றும் அதிதீவிர கனமழை நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம உறுதியாக சொல்லிடுறோம். எப்படிப்பட்ட வானிலை இருக்குங்கிறத சொல்லிட்டோம். எந்தெந்த மாவட்டத்தில் நல்ல ஒரு கனமழை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சென்னையில் ஏன் நம்ம மழை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோன்னா, கடந்த நாளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி ஆந்திர பக்கம் வரைக்கும் போய் அங்கே முழுமையாக கரையை கடக்காமல் திருப்பி நமக்கு தமிழ்நாட்டு பக்கமே திரும்பி வருகிறது. இதன் காரணமாக நமக்கு சென்னை பகுதிகளிலேருந்து கரையை கடக்கிறதுனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கேடிசிசியில் நாளையும் நாளை மறுநாளும் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.